என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. கண்டிப்பாக நாம் எல்லாருமே ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்றைக்கி மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். நீங்கள் எல்லோரும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பிரார்த்தனை அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். என்னென்னா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக இந்த பிரார்த்தனை நடைபெறும். எனவே குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்களுடைய கணவன் மனைவி பெயர், அவர்களுடைய வயது, ராசி, எவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகி இருக்குது, எவ்வளோ வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க தயாராம். அவர்களுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாகவே ப்ரேயர் பண்ண போகிறோம். ஏன்னா குழந்தை இல்லாதது எவ்வளோ பெரிய மன கவலையை கொடுக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தது. எனவே அவர்களுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாகவே பிரார்த்தனை பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பதில், ஒரு சந்தேகத்தை ஒரு சகோதரி கேட்டாங்க. இந்த சந்தேகம் பலருக்கு இருக்கும், இருந்தாலும் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, வீட்டில் அவங்க பாபா படம் வச்சுருக்குறாங்களாம். பாபா படத்துக்கு முன்னாடி எப்பயாவது ஒரு பல்லி வந்துட்டு போகுது சாய்ராம், இது நல்லதா கெட்டதான்னு கேட்குறாங்க. வீட்டில் பல்லி இருக்குது, அதாவது சாமி படத்துக்கு பின்னாடியே இருக்குது, அது பாட்டுன்னு இருக்குது, இருந்தாலும் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கேட்டாங்க. கண்டிப்பாக இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருந்திருக்கும். பல்லி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது சாய்ராம். கடவுளோட குருவோட நடமாட்டம் இருந்தால் தான் பல்லி வீட்டிலே இருக்கும். சில பெண்களுக்கு அந்த பல்லி மேலே ஒரு பயம் இருக்கும். இந்த கற்பம்பூச்சி பல்லின்ற போது பயம் இருக்கும். கண்டிப்பாக பல்லி உங்களை எதுவுமே பண்ணாது. நல்லா புரிஞ்சுங்க, பல்லி எதுவும் பண்ணாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பாபா வாழ்ந்த காலத்தில் பல்லிக்காகவே ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாங்க. 2 பல்லிகள். அது கதை நான் இப்போ சொல்கிறேன். அது எந்த அத்தியாயம், எத்தனாவது பக்கம்ன்றது மட்டும் நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2 பல்லிகள். பாபா என்ன பண்ணுவார், துவாரகமாயில் உட்காந்துருப்பார். அந்த நேரம் ஒரு வெளி ஊர்லேருந்து ஒரு பெரிய செல்வந்தர் வரார், பாபாவை பார்க்க வருவார். பாபாவை பார்க்க வரும்போது பல்லி ஒன்று கத்திக்கினே இருக்கும். நம்ம வீட்டில் பொதுவாக பல்லி கத்தினா கவுளி கத்துது, ஏதோ நல்லது சொல்லுதோ, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய காலத்தெல்லாம். உடனே அந்த பல்லி கத்துறதை கேட்டவுடனே பக்கத்தில் இருந்த ஒரு பக்தர், பாபா என்ன பல்லி கற்றுக்கினே இருக்குது, இதுக்கான அறிகுறி என்னன்னு கேட்பார். அதுவும் நிறைய நாள் கத்திக்கினே இருக்கும் அந்த பல்லி. உடனே பாபா சிரிச்சினே சொல்லார், அதோட சகோதரி ஒன்று வருது வெளியூர்லேருந்து, அதை வரவேற்க அவ்வளோ சந்தோஷப்படுதுன்னாரு. கேட்டவருக்கு அதிர்ச்சி ஆகிடும். என்னடா அது, பாபா நம்மளை கிண்டல் பண்ணுறாரா, பாபா நம்மளை ஏதோ கிண்டல் பண்ணுறாரு போல, வெளியூர்லேருந்து பல்லி வருதான், அதை வரவேற்க கத்தின்னு இருக்கான், நாம் ஒன்று கேட்டால் பாபா ஒன்று சொல்கிறாரு. என்னொன்னே பாபா சிரிச்சினே கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாருன்னார். அப்போ என்ன பண்ணார், இந்த பெருந்துவைகை பாபாவை நல்லா தொட்டு கும்பிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் தட்சணெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போகிறதுக்காக வெளியே போவார். அந்த குதிரை என்ன பண்ணா, குதிரை வண்டியில் வந்துருப்பார். குதிரை ரொம்ப சோர்வாக இருக்கும், சாப்பாடு போடணும், அது நவராது. உடனே என்ன பண்ணார், இவர் ஏற்கனவே அந்த புல் கட்டி எடுத்துன்னு வர பெரிய பொட்டலை மாதிரி பெரிய மூட்டையில். உடனே சாப்பாடு கட்டில் அந்த மூட்டையை கழட்டுவார், புல்லை எடுப்பார். ஒரு பல்லி எகிரி குதிச்சு, அவர் கேட்டார்ல ஒருத்தர் கேள்வி, ஏன் பல்லி அவரை தாண்டி கடன்னு மாதிரி செவுத்து மேலே ஏறும், துவாரகமாய் மேலே ஏறும். மேலே ஏறினோடனே இந்த எதிர்பார்த்துருக்கும் பாருங்க அந்த பல்லி, ஏற்கனவே ஒன்று கத்தினே இருக்கணும் துவாரகமாயில். அந்த பல்லி அதை எதிர்பார்த்த பல்லி ரெண்டும் போனோடனே 2 கையை பிடிச்சி 2 நடனம் ஆடுற மாதிரி அந்த சுற்றி செவுத்தை சுற்றி வருமா. உடனே பாபா சிரிச்சின்னு பாத்தியாருன்னு இந்த பக்தர் வாயடிச்சு போயிடுவார். ஒரு பல்லி கத்துற சவுண்டை கூட பாபா அவ்வளவு தெளிவாக, மனிதர்கள் பேசுறதில்ல சாரா, எல்லா உயிரினும் பேசுறதையும் பாபா அறிவார். அதுதான் அவர் சத்குருவாக இருக்கிறார். பல்லி அவ்வளோ சந்தோஷமாக நடனம் ஆடும், அவ்வளோ சந்தோஷமாக ஆடும். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, துவாரகமாயில் உட்காந்துருக்கிறவங்க. ஏன்னா இவர் பல்லி வரும், இது மேலே ஏறும்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பாபா சொல்லும் போது கிண்டலாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை கிண்டல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் யதார்த்தம் அங்கே நடந்த விஷயத்தை பாபா சொல்லியிருக்கிறார். இதுதான் பாபா. நமக்கு எதிரில் என்ன நடக்க போது நமக்கு தெரியாது, அடுத்தது என்ன போகுது நமக்கு தெரியாது. ஆனால் பாபாவோட பாதத்தை பிடிச்சா ஒரு நல்ல விஷயத்த நமக்கு பண்ணுவார் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு கொடுப்பார். நான் அதுதான் சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட, எதுக்கும் மனம் கலங்காதீங்க, பாபா கிட்ட உங்கள் பிரார்த்தனை வச்சுருங்க. அவர் உங்கள் எதிர்காலத்துக்கு எதுவோ அதை செஞ்சு கொடுப்பார். அதுதான் உண்மையும் கூட. எனவே வீட்டில் பல்லி இருந்தால் பயப்பட வேண்டாம், இந்த பல்லி தன்னாலேயே போயிடும். பாபா கிட்ட, பாபா எனக்கு பல்லினா பயம், நீங்கள் போயிடுங்கன்னு சொன்னால் போயிடுவார். அதுக்குன்னு பாபா போயிடுவார்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல்லி சில நேரங்களில் வரும்.
சில பெண்களுக்கு பயமாக இருந்தால் பாபா கிட்ட வேண்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த பல்லி அங்கே இருக்காது, போயிடும். இது அனுபவபூர்வமான உண்மைகள். எனவே பல்லி வீட்டில் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது தான். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டுன்னு சிவனேன்னு இருக்கும். இதுதான் அந்த சகோதரிக்கு சொன்னேன். உங்கள் வீட்டில் பல்லி இருந்தால் பயப்பட வேண்டாம். அது யாரும் எதுவும் பண்ணால் தன்னால் போயிடும். அது நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்ததுங்க, அது போதும். பாபாவுக்கும் பல்லிக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குது. பாபா படம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல்லி எங்கேயாவது ஒரு வாரத்தில் இருக்கும் சாய்ராம். உங்கள் வீட்டில் இல்லைனாலும் திரும்பி வரும். பல்லின்னு இல்லை, ஏதாவது ஒரு உருவத்தில் பாபா வருவார். எனவே சாய் பக்தர்கள் பல்லியை பார்த்து பயப்பட வேண்டாம். அது ஏதோ ஒரு ரூபத்தில் பாபா நமக்கு வந்ததாக நினச்சி சந்தோஷப்படுங்க. ஓம் சாய்ராம். இப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி பதிவு வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். அதேமாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். பாபா நம்மளுடைய துவாரகமாயில் அன்னதானத்துக்கும் இல்லை சென்னையில் நடக்கிற அன்னதானத்துக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கத்தில் வர்ற கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக நாம் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய அன்னதானத்தை வாரம் செய்கிறோம். நீங்களும் அதில் பங்கு பெறுங்கள் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.